சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. அஸ்திபாரம் அசைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட குட் ஸ்டார்ட்டில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் நேரலையில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு, அது மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய அழைப்பு, அவருடைய தீர்மானம். பட் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பாடலில் பாடின மாதிரி அத்திமரம் துளிர்க்கலை, திராட்சை செடி கனி தரலை, சுற்றிலும் போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கிறது, மாறாக இருக்கிறது, விரும்பத்தகாததாக இருக்கிறது.
இதில் எப்படி தேவன் ஒரு நன்மையை எனக்கு செய்ய போகிறார் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துலையும் பத்திரமான இடத்துலையும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வசனம் உறுதியளிக்குது பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே சகலமும் எனக்கு நன்மையாகவே நடக்கும் என்று தேவன் எனக்கு உறுதி அளித்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? அவருடைய திட்டத்திலும் தீர்மானத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா? அவருடைய ரட்சிப்பிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய வார்த்தையை முதலாவது வைத்து அவருடைய காலிங்கில் இருக்கிறீங்களா? உங்களுடைய ஹோப், உங்களுடைய அஷ்யூரன்ஸ் அல்லது நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தேவன் உங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். சுற்றில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ், சஃபரிங்ஸ், அந்த பாடுகள், அந்த கடினமான பாதைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே மறுபடியுமாக அதை மாற்றி திருப்பி உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து விடுகிற தேவன் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா? தேவனை கும்பிடுகிறவர்களா? 4 பொருளுக்காக, பொண்ணுக்காக, அதுக்காக இதுக்காக நாம் ஆரம்பத்தில் அப்படியே வந்தாலும் ஐயோ எனக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பை போல மேன்மையானது ஒன்று இல்லைன்னு புரிய ஆரம்பித்து அவருடைய பிள்ளையாகவே வாழ ஆரம்பித்த பிறகு அவருடைய அன்புக்காக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமாம், இப்போ அவருடைய அன்பு என்னை செக்யூராக பாதுகாக்கும். தேவனுடைய அன்பு உங்களை பாதுகாக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை போஷிக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை தேவன் மாற்றி போட வல்லவர். இங்கே பாருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், சகலமும். எந்த ட்ரையல்னூடாக நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, தேவன் அதெல்லாம் டர்ன் பண்ணுறாரு. உங்களுடைய வளர்ச்சி பாதைக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஃப்யூச்சரில் தேவன் அற்புதமான ஆசீர்வாதங்களையும் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாகவும் பயன்படுவதற்காக தேவன் பாருங்கள் ஷார்ட் டேர்மாக நடத்துகிறவர் அல்ல. அவர் லாங் டேர்மாக உங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர், நித்தியத்துக்கும் உங்களோடு கூட வருகிறவர். அவர் தற்காலிகமாக ஏதோ ஒன்று செஞ்சு இப்போதைக்கு அதை சரி பண்ணி விடுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம டாக்டர்ஸ்ட்டு போகிறோம், அவங்க ஒரு சில நேரங்களில் ரூட்டை கண்டுபிடிக்காமவே, இது எதனால் இந்த வியாதி வருது அப்படின்றத கண்டுபிடிக்காமவே, இந்த தலைவலி எதனால் வருது அதுக்கு உரிய அந்த இது இல்லாமல் அந்த தலைவலியை மட்டும் இப்போதைக்கு சிம்டம்ஸை மட்டும் சரி பண்ணுறது இல்லை, அதுக்கு உள்ளார ரூட் என்னவோ அங்கே போகணும்ல. அது மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் அற்புதமாக போவாங்க பாருங்கள். அதே போல் தான் நம்முடைய தேவன் பாருங்கள், ஷார்ட் டேர்மாக உங்கள் லைஃப் அவர் பார்க்கல, லாங் டேர்மாக அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தேவன் உங்களை லாங் டேர்மாக ஆசீர்வதிக்கிறதுனால தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வச்சு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தேவனிடம் நேசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்களா? அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்ற உறுதியும் நிச்சயமும் உங்களுக்கு இருக்குதா? தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? நம்ம அந்த எண்ணத்துக்கு வருவோம். தேவரி, நீர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறேன், நீ சகலமும் செய்ய வல்லவர். இந்த சூழ்நிலையை நான் பார்த்துட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த சஞ்சலங்கள், இந்த கண்ணீர், இந்த வேதனை, இந்த கவலைகள், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவைகள் மாறி போகும். தேவன் அப்படியே அருமையானவர்களே டேபிளில் திருப்புற மாதிரி தேவன் திருப்பி உங்களை அற்புதமாய்
உயரமான உன்னதமான தேவன் வைத்திருந்த நோக்கங்களுக்காக திட்டங்களுக்காக உயர்த்தி வைத்து உங்களை பயன்படுத்துவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நான் பத்திரமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு நடக்கிறது என்று நான் உறுதியாயிருக்கிறேன், நிச்சயித்து இருக்கிறேன், உறுதியாயிருக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பாருங்கள். தேவன் எதிர்பார்க்கிற அந்த இடத்துக்கு உங்களை அமைத்து கொள்ளுங்க. தேவன் இதெல்லாம் தேவன் எதற்காக செய்கிறார்னா, தேவ சாயலை உங்களுக்குள்ள இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு அருமையான பிரசங்கர் சொன்னார் பாருங்க, சாண பிடிக்கிற கத்தி அந்த சொரசொரப்பான அந்த கிரைண்டிங் வீலில் அப்படியே ஷார்பன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலைகள் உங்களை ஷார்பன் பண்ணுதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் கேரக்டரை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அழகுபடுத்தி உங்கள் பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வர்றதுக்காக தேவன் உங்கள் கூட இருந்து வேலை செய்கிறார். அதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அதுதான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம இயேசுநாதர்கிட்ட வந்தோம்னு நம்ம நினைக்கிறோம். அவர் மேலே ஆசை வச்சது, அவரை பின்பற்றணும்னு நினச்சது, அவர் ஆண்டவர்னு நம்ம அழைச்சது, மனம் திரும்பினது, இது எல்லாமே நீங்கள் ஒருவேளை நான் செஞ்சேன்னு நினச்சி தீர்மானம் எடுத்து நான் தான் தேவனை தேடினேன். இல்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். காணாமல் போன ஆட்டை அவர் தேடி வந்தார்னு போட்டிருக்கு. நமக்கு தான் வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டோமே. பாவ வாழ்க்கையில் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோமே. பாவியாக இருக்கும்போது நம்மளை நேசித்து நம்மளை அழைச்சி அவருடைய பிள்ளையாக மாற்றி இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு போதித்து கொடுத்து கொண்டிருக்கிற கர்த்தர், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான்னு போட்டிருக்குல்ல. அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. ஒருவேளை தோற்று போனாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பி உங்களை உயர்த்தி வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஐ எம் செக்யூர், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எனக்கு நடக்கிறது என்று உறுதியாய் இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு உறுதி அளித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று இந்த வார்த்தை எனக்கு உறுதி அளிக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. ஆகவே அற்புதமான ஹோப், அற்புதமான ஃப்யூச்சர், அற்புதமான ஒரு நம்பிக்கைக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோர்ந்து போக வேணாம். அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டது மாத்திரல்ல, நம்மளை செக்யூர் பண்ணி பாதுகாக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பரிந்து பேசி பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி பாதுகாக்கிறார். அவருடைய அன்பை உங்களுக்குள்ள ஊற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். வரங்களை தந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கும்போது இந்த சூழ்நிலைகள் ஒன்று இல்லை, இவைகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஞான அறிவு வார்த்தையிலிருந்து ஆவியானவர் மூலமாக எனக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் அப்படியே சரியான முடிவுகளை, தீர்மானங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் எடுப்பேன். என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த பாடலை பாடி அப்படியே நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைத்தத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம்
நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் தொழிற்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யாராக இருக்கிறோம்? பத்திரமும் பாதுகாப்புமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக எங்களுக்கு நடக்கிறது. உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை மாற்றுகிறதற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் செயல்பட்டு எங்களை கர்த்தாவே தேவ சாயலில் எங்களை வணைந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை மறுரூபமாக்கி எங்கள் சரீரத்தையும் நித்திய அழியாமையிலே வைக்கும்படி விரும்பி எங்கள் சரத்திலும் பெரிய பெரிய மாற்றங்களை, அற்புதமான ஆரோக்கியத்தையும் தெய்வீகமான வல்லமையும் பலனையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேரில் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகத்தான ஒரு கர்த்தாவே உயர்வுக்கு நேராக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை எல்லாம் தேவரீர் நீ டேர்ன் பண்ணுகிறீர் என்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து ஆராதிக்க, துதிக்க, கிறிஸ்துவுக்குள் வளர, அன்பு கூற நீர் கிருபை தருவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலிப்பதாக. இந்த நாளில் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. இந்த நாளில் சமாதான குடும்பத்தில் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால ட்ராவல்ஸில் அவங்களுக்கு பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. சபை பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியங்களில் எதிர்பார்க்கிற வெற்றிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உண்டாவதாக. புதிய ஜனங்கள் தொடப்பட்ட சபையிலே ஆண்டவரே திரளாய் சேர்க்கப்படுகிறதற்காக நன்றி. உங்கள் வல்லமை அற்புதமாய் விளங்குகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.